Hi dear students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Chemistry 2025 போர்ட் எக்ஸாம்ல ஆலோ அல்கேன் ஆலோரின்ஸ்ல நீங்க எல்லா क्वेश्चन ஆன்சர் பண்ணனும் அப்படினா எந்தெந்த ஏரியால நீங்க கவர் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல லெசன்ஸ் வந்து ஒரு 6 வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் IUPAC, நெக்ஸ்ட் பாருங்க preparation, physical properties, chemical properties, stereoisomerism and applications. சரிங்களா? இத பிரிச்சுக்கோங்க. இப்போ புக் எடுத்துப்போம். இந்த இடத்துல நீங்க எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல அல்லைல்னா என்ன, வினைல்னா என்ன, அரைல்னா என்ன, அதுக்கு அப்புறம் பென்சைல்னா என்ன. திஸ் will be very important. அதுக்கு அப்புறம் இந்த IUPAC நேம பொறுத்தளவுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது அல்கைல் குரூப், டபுள் பாண்ட் அண்ட் ஆலைட்ஸ். இத வந்து பிரெஃபரன்ஷியல் ஆர்டர்ல நீங்க நம்பரிங் கொடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும். that will be very easy. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து ஜெம் டயாலைட்னா என்ன, விஸ்னல் டயாலைட்னா அதை பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆல்கஹால் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுல இந்த சல்போனைல் குளோரைடை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ற ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அல்கைல் ஆல்கஹாலை வச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது அலிபாட்டிக் ஆல்கஹாலை வச்சு மட்டும்தான் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஒருவேளை இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரைல் ஆல்கஹாலை யூஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த ரியேஜென்ட் எதுவுமே அரைல் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணாது. அதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எகைன் வந்து பாத்தீங்கன்னா அல்கேன்ல இருந்து நீங்க எப்படி லைட்டை யூஸ் பண்ணி பண்றதுன்றது இருக்கு. இதுல நீங்க வேற ஏதாவது ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணும்போது அதுல மோனோ ஆல்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஐசோமர்ஸ் வரும். that will be very important. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்கோனிக் அப்ரோச்ல யூஸ் பண்ணி அல்கேன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைஆலைட் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க ஆலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் பின்க்லிஸ்டன் ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆலோ அரேஞ்ச் ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆலோ அரேஞ்ச் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டொலின்ல இருக்கு. டொலின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளூரின் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அந்த ரீசனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூசுவல் இந்த இடத்துல நம்ம அனிலில் இருந்து எப்படி ஆலோ அரேஞ்ச் ப்ரிப்பேர் பண்ற ரியாக்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. அப்படியே இந்த இன்டெக்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணிடுங்க படிக்கும் போது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த இடத்துல ஏன் வந்து பாத்தீங்கன்னா அல்கேனை கம்பேர் பண்ணும்போது ஆல் ஆல்கேன்ஸோட பாயிலிங் மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏன் வந்து பாயிலிங் மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பாரா டைக்ளோரோ ஐசோமர், இதோட மெல்டிங் பாயிண்ட் இந்த ஆர்த்தோ அண்ட் மெட்டா ஐசோமர்ஸோட அதிகமா இருக்கும். அதுக்கு என்னன்ற ரீசன் நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சாலிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். என்னன்னா இந்த ஆலோ அல்கேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா will not form the hydrogen bond with water so that it will not dissolve. அது தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்கு வந்து நியூக்ளியோபிலிக் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல். இந்த நியூக்ளியோபிலிக் ரியாக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆலோ அல்கேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா SN2 and SN1 reaction is that will be very very important. The difference also very important. அதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோஃபைலை பத்தி படிக்கும்போது இந்த இடத்துல ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆம்பியன்ட் நியூக்ளியோஃபைலை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுதுன்ற வரைக்கும் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது இந்த டேபிள் இருக்கு. நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்கு. அந்த கார்பனை சுத்தி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கும்போது அந்த கார்பனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசிமெட்ரிக் கார்பன். அந்த மாலிகுல் வந்து மிரருக்கு நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கும். அப்படி நான் சூப்பர் இம்போசிபிளா இருந்துச்சு அப்படின்னா that will be chiral. இப்போ ஏசிமெட்ரிக் கார்பன், chiral இது ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகலி ஆக்டிவ். சரிங்களா? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாலிகுலை கொடுத்தா அந்த மாலிகுலுக்கு ஆப்டிகல் ஆக்டிவிட்டி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிமினேஷனுக்கும் சப்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நீங்க சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டரை சால்வெண்டா யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆனா ரியேஜென்ட் அதுவே தான். அதுவே எலிமினேஷன் ரியாக்ஷன்ல நீங்க ஆல்கஹாலை சால்வெண்டா யூஸ் பண்ண போறீங்க. எதுக்கு பதிலா? வாட்டருக்கு பதிலா. அப்போ வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஆலோ அல்கேன்ல உங்களுக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுவே நீங்க ஆல்கஹாலை வந்து சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் தி செயிட்ஸ் ஆஃப் ரூல். சரிங்களா? செயிட்ஸ் ஆஃப் ரூல் அப்படின்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதை நீங்க தெளிவா பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி கிரிக்னாட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ண போறீங்க. அதாவது கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கஹால் அண்ட் ஆல்டிகைடு கீட்டோன் அந்த சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கிரிக்னாட் ரியேஜென்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்றும் இல்லை, ஆலோ அல்கைன்ஸ் எடுத்து Mg கூட ரியாக்ட் பண்ணும்போது RMgX, அதாவது அல்கைல் மெக்னீசியம் ஆலைட், அதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், கிரிக்னாட் ரியேஜென்ட்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆலோ அல்கைன்ல வந்து பாத்தீங்கன்னா SN1 SN2 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். அதே இடத்துல ஆலோ அல்கைனுக்கு பதிலாக ஆலோ அரேன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்காது. ஆலோ அரேன்ஸ்ல ஏன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட். சரிங்களா? ரெசனன்ஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ரீசன் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, டிஃபரன்ஸ் இன் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினைல் கேட்டையான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் ரிப்பல்ஷன். திஸ் ஆர் தி ரீசன் வை தி அரோமேட்டிக் ஆலைட் இஸ் நாட் இன்வால்வ் இன் தி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதுவே நீங்க அந்த ரியாக்ஷனை வந்து நீங்க கம்பல் பண்றீங்க அப்படின்னா we should use the vigorous condition, அதாவது டெம்பரேச்சர் நீங்க அதிகப்படுத்தணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரஷரும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் we are in the 1 atmospheric pressure. இந்த 1 atmospheric pressure வந்து பாத்தீங்கன்னா நீங்க 300 atmospheric pressureக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது the reaction will be possible in case of ஆலோ அரேன்ஸ். சரிங்களா? அதுவும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க அந்த ஆலோ அரேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரோ குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க, செகண்ட் 2 நைட்ரோ குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல 3 நைட்ரோ குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்றாங்க. அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரியாக்ஷனோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதாவது நீங்க டெம்பரேச்சர் யூஸ் பண்ணாமலே ஜஸ்ட் வாட்டர் போட்டாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வரும்போது ஆலோ அரேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்னென்ன போகும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், சல்போனேஷன், அல்கைலேஷன், அசைலேஷன். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்த்தோ பேராடைரக்டிவ் தான். சரிங்களா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 2 ரியாக்ஷன் இருக்கு. உட்ஸ்பிட்டிக் ரியாக்ஷன் என்ன, பிட்டிக் ரியாக்ஷன். பிட்டிக் ரியாக்ஷன்ல உங்களோட ரியாக்டன்ட் ரெண்டுமே அரைல் ஆலைடா இருக்கும். உட்ஸ்பிட்டிக்ல வந்து ஒரு அரைல் ஆலைட், ஒரு அல்கைல் ஆலைட் வரும். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது அப்ளிகேஷனை பார்க்கும்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாத்தையும் 2 காமன் அப்ளிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பாசிட்டிவ் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிடி இருக்கு பார்த்தீங்களா, பேராடாஸ், டைக்ளோரோ டைஃபினைல், ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அயோடோஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம் ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல இதை நல்லா இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்க நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல வர எல்லா கொஸ்டினையும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.